ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே. எங்கள் வீட்டில் என்ன சமையல் நான் செஞ்சுருக்கேன்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது வந்து சிக்கன் வந்து என் பொண்ணுக்கு மட்டும் நான் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க மீன் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி எனக்கு மீன் வேணாம், ஃபிஷ் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் சிக்கன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு, காணாங்கத்தை மீன் குழம்பு செஞ்சு அதுக்கு வந்து ரசம் வந்து லாஸ்ட்டாக ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரசம் செஞ்சேன். அதுக்கப்புறமா காணாங்கத்தை மீன் வந்து இந்த மாதிரி பொரித்து வச்சுருக்கேன். ஸோ மீன் வறுவல், அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ரைஸு, ஒயிட் ரைஸு. சண்டே வந்து எனக்கு மத்தியானம் வந்து சமையல் இவ்வளோ தான். இப்போ இதை எப்படி நான் வந்து 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிருக்கேன். வாங்க, நான் எப்படி செஞ்சேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நான் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே எண்ணெய் லைட்டாக சூடாகிற மாதிரி இருந்தது. சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா அது நல்லா பொரியிறதுக்குள்ளே இந்த கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் உரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா வடகம், தாளிப்பு வடகம், வெங்காய வடகம். இது அந்த வடகத்தை ஒரு ஸ்பூன் அளவு நல்லா நசுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளேருந்து பூண்டெல்லாம் உரித்து முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன், முழுசாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கினேன். இது எல்லாமே அந்த எண்ணெய் சூடாகிற கேப்பில் நான் இதெல்லாம் வதக்கி செஞ்சிட்டேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறோம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளி ரேட் வந்து 140 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். சின்ன ஒரு தக்காளியும் பெரிய தக்காளி ஒன்றும் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அந்த தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்குறேன். பாருங்கள், நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் இது. ஸோ ஒரு 3 ஸ்பூனு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா மீன் குழம்புல கொஞ்சம் காரம், உப்பு, எண்ணெய்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் நான் எப்போவுமே போடுவேன். ஸோ இப்போது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் இந்த மிளகாய் பொடியை வறுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் புளி கரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு புளி கரைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா புளி கரைச்சி ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும்போது நான் காணாங்கத்தை மீன் வந்து 2 துண்டாக போட்டுட்டு இந்த தலைப்பகுதி பாதி வந்து குழம்புல போட்டுட்டேன். மீதி இந்த நடு துண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துண்டு பார்த்திங்கன்னா வறுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் மீன் குழம்புக்கு. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சூப்பராக கொதிக்குது. இப்போ ஃபைனல் டச்சு நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு குழம்பை இறக்கிட வேண்டியது. செம்ம டேஸ்ட்டான காணாங்கத்தை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். பட்டுன்னு நம்ம செய்யும்போதே வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் நான் நறுக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து காயெல்லாம் எதுவுமே நறுக்க வேண்டியதில்லை. அதனால் வெறும் வெங்காயம், தக்காளின்றதை மட்டும் வதக்கி குழம்பு வச்சிட்டேன். அதுக்கப்புறமா இப்போது மீன் வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடியும், ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த மீனை பாருங்கள், கீரல் போட்டு வச்சுருக்கேன், காணாங்கத்தை மீன். ஸோ அந்த மீனை வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மசாலா கோட்டாகட்டும். ஃபுல்லாகவே போட்டு வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இது அப்படியே வந்து மேக்னேட் ஆகட்டும், ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். இப்போ அது ஊறுற கேப்பில் நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டேன், சீரகம் போட்டேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கடகடன்னு செய்கிறேன். இப்போ பாருங்கள், அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து தோலோடு தட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ லைட்டாக இந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இவ்வளோ தான் ரசத்துக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துருக்கோம். ஸோ ரசம் வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு காமிக்கலை. ஸோ என்னென்னா தண்ணியில் தக்காளி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளி,
மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாமே அரைச்சி அதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து தாளிச்சிட்டேன். இவ்வளோதான். நான் சிம்பிளாக தான் ரசம் வச்சுருக்கேன். அதனால் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ரசம்ன்றதுனால நான் அதை காமிக்கலை, எப்படி செஞ்சேன், என்னென்ன போட்டேன்றது. ஸோ இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியண்ட் மட்டும்தான். மிக்ஸி ஜாரில் அதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் புளியும் கரைச்சிட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு பெருங்காயம் தூள் போட்டுட்டு தாளிச்சிட்டேன். இவ்வளோதான். இப்போ ரசம் நல்லா பொங்கி வரும்போது நல்லா ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டு இறக்கிட வேண்டியது தான். கொத்தமல்லி ஆல்ரெடி போட்டிருந்தேன், அதனால் இப்போ நான் போடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே இந்த மீனும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா எடுத்து தவாவில் வறுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு தவாவில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த 4 துண்டு மீனையும் அப்படி எடுத்து போட்டாச்சு. மீதி இருக்கிற மசாலாலாம் அது மேலேயே கொஞ்சம் வச்சிடலாம், இல்லைன்னா வேஸ்ட்டாக கீழே தான் போடணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு பாருங்கள், தண்ணின்ட்டேன். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இதை இது மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சூப்பரான ஒரு காணாங்கத்தை மீன் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது சிக்கன் செய்ய போகிறேன். சிக்கனுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் சோம்பு. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை ஃபுல்லாக போகட்டும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டிருந்தேன். அது கூடவே எப்பவும் போல் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட போகிறோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும். 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கூட 300 கிராம் இருந்தது. ஏன்னா பொண்ணுக்கு மட்டும்ன்றதுனால 1/4 கிலோ எடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் மீன் இறாவும் வாங்கினோம். பட் ஆனால் அது செய்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. நைட்டு பிரியாணி செய்ய சொன்னாங்க, அதனால் நைட்டு பிரியாணி செய்யறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா வந்து இந்த மாதிரி வேகிறதுக்கு தண்ணி வந்துடுச்சு. இப்போ அது கூட பாருங்கள் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், அதாவது தனியாத்தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு இதிலையே வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் இது வரைக்கும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து நான் வந்து தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியும் தக்காளியிலேருந்து வர தண்ணியுமே வச்சு நான் இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சிம்மில் வச்சு. இப்போ தேவையான அளவு சும்மா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி தெளிச்சிக்கிற மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தான், ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிட்டு இது நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக வந்து கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்டான சிம்பிளான ஒரு சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் நான் வந்து சாதம் வச்சுருந்தேன். இப்போ அந்த சாதத்தையும் நம்ம செக் பண்ணிடலாம். சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். சாதம் வெந்துருச்சுன்னா வடிச்சிட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான். மணி 2:30 ஆயிடுச்சு பாருங்கள் டைமு. இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஸோ பாருங்கள், இப்போ சாதம் வடிச்சு விட்டுறலாம். கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய சண்டே சமையல் இவ்வளோ தான். மத்தியானம் சமையல். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.